எவ்வளோ தம்பி? ஒரு படி 50 ரூபாங்கக்கா. 50 ரூபாயா ஒரு படி? ஆமாங்கக்கா, நல்ல பழம்க்கா, நல்ல டேஸ்டா இருக்கும்க்கா. அதுக்கு 50 ரூபாயா? 20 ரூபா ஒரு படி. என்னங்கக்கா அநியாயத்தை கேக்குறீங்க? ஒரு 45 ரூபா வேணா போட்டு தரேன், 2 படி வாங்கிட்டு போங்க. 2 படி 45 ரூபாய்க்கு கொடுப்பியா? எனக்கே 10 ரூபா தான்க்கா கிடைக்கும், 50 ரூபாய்க்கு கம்மி கிடைக்காதுங்கக்கா. வேணா வாங்குங்க, இல்லாட்டி விட்டுருங்கக்கா, பரவாயில்ல. இவ்வளோ கட்டன் ரைட்டாக இருந்தாலும் வாங்க முடியாது. நான் கடை வீதியில் போய் வாங்கிக்கிறேன். படி 10 ரூபாய்க்கு தான் விற்பாங்க. நான் 50 ரூபாய்க்கு 5 படி வாங்கிக்குவேன். படி 10 ரூபாய்க்கு புழு வந்ததை கொடுப்பாங்கக்கா, நல்ல வளமா தர மாட்டாங்க. இந்த பழம் மட்டும் என்ன ஒரு மாதிரி நொசன்னு இருக்குது. நான் கடை வீதியிலே போய் வாங்கிக்கிறேன். நகாப்பழம் வாங்குறாளா சுந்தரி? சுந்தரி, பழம் வாங்க நின்றுட்டு இருக்கிறியா? வாங்க வாங்க, பழம் வாங்கிக்கங்கக்கா. படி 50 ரூபா தான்க்கா. நல்லா இருக்குது பழம், பரவாயில்லதான் ரேட்டுமே. நீ வாங்கிட்டியா சுந்தரி? பழம் ஒரு மாதிரி நொசன்னு இருக்குது அனிதா. நம்ம கடை வீதியில் முக்கில் பையன் வச்சிருப்பான்ல, அங்கேயே வாங்கிக்கலாம். ஐயா அவன் சரியான சூரடி, புழுவெல்லாம் ஏறிட்டு இருக்கும். நல்லா சொல்லுங்கக்கா அந்த அக்கா கிட்ட. அறிவு கெட்டவளே, நான் சொன்னதுக்கு மட்டும் சரின்னு சொல்லு. 50 ரூபா சொல்கிறா படி, 20 ரூபாய்க்கு கேட்டுருக்கிறேன். அநியாயத்துக்கு தான் விலை கேட்பையா குனியி தள்ளு, நான் 2 படி வாங்கிட்டு போய் சாப்பிட்றேன். நல்லா இருக்குது பழம். கொஞ்சம் இருடி, ரேட் அடித்து பேசி வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒட்டுக்கா வாங்கலாம். அப்படிங்கிறியா? என்ன இந்த பொம்பளை வாங்க மாட்டேங்குது, வாங்குறவங்களும் விட மாட்டேங்குது. சரி, இந்த ஏரியாவுக்கு வந்து இதான் தொல்லை. அப்பவே இந்த சேலை கடைக்காரன்னு சொன்னார், நான் தான் கேட்காம வந்தேன். தம்பி, நகாப்பழம் இருக்குதாப்பா? அடுத்த ஆள் இந்த பொம்பளை பார்த்தாலே வாங்குற மாதிரி தெரியல. ஆமாங்கக்கா, நகாப்பழம் வாங்கிக்கோங்கக்கா. படி 50 ரூபா. தேன் தம்பி, காலையிலே உம்முன்னு இருக்கிற, நல்லா கலகலன்னு பேச வேண்டாமா? வரும்போது நல்லாதான்க்கா வந்தேன். சில வேத்துக்கு வியாபாரம் பண்ணி அப்படி ஆயிருது. வாங்குறீங்களாங்க்கா நீங்களாதும்? சுந்தரியா உன்னைத்தான் சொல்கிறான். அதான் பாரு, இலக்க நாட்டம் அவனுக்கு. இருக்கட்டும். வாங்குறது தான் தம்பி வந்திருக்கிறேன். 2 படி போடு. 50 ரூபாயா? நல்லா இருக்குதுப்பா பழம், போடு. அதுக்குள்ள இந்த அக்கா தப்பா நினைச்சிட்டோம். இருங்கக்கா, போட்டு தரேன். என்னங்கக்கா? சுந்தரி, அனிதா, நீங்க வாங்கலையாம்மா? இந்த வாங்கணுமுக்கா. தம்பி, எனக்கு ஒரு 50 ரூபாய்க்கு போடுப்பா. ஒரு வழியா மனசு வந்துருச்சிட்டு இருக்குது. அதான் போறேங்கக்கா. ஏண்டி அனிதா அவசரப்பட்ட? அந்த பழத்தை பார்த்தாலும் திங்கணுமாட்டு இருக்குதுக்கு, எடுத்து விட்டுறாத. காசு கொடுக்குற நானே கவலைப்படல. தள்ளி நில்லு சுந்தரி, நான் வாங்கட்டும். எனக்கு ஒரு படி போடு தம்பி. இந்தாங்கக்கா. ராணிக்கா, 100 ரூபாயே கொடுத்துருங்க. வீட்டுக்கு வரும்போது நான் 50 ரூபா தரேன். சரிம்மா, நான் கொடுத்துட்றேன். நீ மறக்காம வந்து கொடுத்துரு அனிதா. கொடுத்துட்றேங்க்கா, நீங்கள் கொடுத்துருங்க. ராணிக்கா, 150 ரூபாயே கொடுத்துருங்க. தம்பி, எனக்கு ஒரு 50 ரூபாய்க்கு போடு. சரிங்கக்கா, இந்த இருங்க போட்டு தரேன். இந்த தம்பி. இந்தாங்கக்கா. வாங்கடி அனிதா. அக்கா, இங்க வளருங்கிறவங்க யாருங்கக்கா? ஏன் தம்பி வளர கேட்குற? இந்த எங்கள் வீட்டுக்கிட்ட தான்ப்பா இருக்கிறா, எங்கள் ஃப்ரெண்டு தான். அப்படிங்களா? அவங்க வீடு எங்கங்கக்கா? அவங்க மாமியார் கிட்ட சொல்ல சொன்னாங்க அந்த சேலைக்காரரு. அவங்க சேலை எடுத்துட்டு காசு தரலைங்களாமா. ஒரு எட்டு சொல்லிட்டு போக சொன்னாருங்கக்கா என்னைய. அப்படியா? மானத்தை வாங்குறதுக்குன்னே தான் இருப்பாளுங்க. சரிப்பா, அவங்க வீட்டில் அவங்க மாமியார் இருக்கும். நீ எது போய் சொல்ல வேணாம், சண்டை வந்துடும். நான் சொல்லிக்கிறேன் தம்பி. சரிங்கக்கா, மறக்காம சொல்லுங்க. அந்த 2-3 டைம் சொல்லி விட்டாங்க, மறந்துடாதேன்னு. சொல்லிடுங்கக்கா. சொல்லிடுறேன்ப்பா. எத்தனை கொடுக்கணும்? 2200 ரூபா கொடுக்கணும் மாமாங்கக்கா. மறக்காம கொண்டு வர சொன்னாங்க, இல்லாட்டி அடுத்த டைம் வரும்போது வீட்லயாவது இருக்க சொன்னாங்க. கரெக்டா வசூல் வாங்க போகும்போது வீட்டை பூட்டிட்டு போயிடுறாங்களாமா. சரி தம்பி, நான் சொல்லிடுறேன்ப்பா. சரிங்கக்கா, நான் வரேன்க்கா. நகாப்பழம். சுந்தரி, அனிதா, எங்க அந்த வளரு? தெரியலங்கக்கா. சேலை எடுத்த
காசு கொடுக்கறது இல்லையா? ஆமாம், நீங்கள் கொடுத்தீங்களாம்மா? நான் கொடுத்துட்டேங்க்கா. நான் ஒரு 400 ரூபா மட்டும் தான்க்கா கொடுக்கணும். நானும் கொடுத்துட்டேங்க்கா. ஒரு 1200 மட்டும் தான் கொடுக்கணும். ஏம்மா, நம்ம சேலை எடுத்து எப்போம்மா 5-6 மாதமாச்சு. அவங்களும் 2 காசு சம்பாதிக்கிறதுக்கு தானம்மா சேவாரம் பண்ணுறாங்க. இப்படி பண்ண என்ன தான் சுந்தரி பண்ணுறது? அக்கா, நான் கொடுக்கலான்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தா அந்த அண்ணன் கண்ணிலையே படுறது கிடையாது. அந்த ஆள் வரும்போதெல்லாம் வீட்டை பூட்டிட்டு 3 பேர் எங்கேயாவது ஓடிடுறாளுங்க. அப்புறம் எப்படி கண்ணில் வர்றது? அவங்க புதன்கிழமை வருவாங்கல்லம்மா, கொடுத்துருங்க சரியா? பாவம்மா, ரொம்ப மாசமாக கேட்டுட்ருக்குறாங்க. வீடு தேடி வர வரைக்கும் வச்சுக்கிறது. சரிங்கக்கா சரிங்கக்கா. அடுத்தவங்கக்கா சமைக்க எதுக்குங்கக்கா? அவங்க வந்தாங்கன்னா எனக்கு ஒரு ஃபோன் மட்டும் பண்ணுங்க, நான் வந்து கொடுத்துட்றேன். சரிம்மா. சரி, நான் வரேன் சுந்தரி. அனிதா வரேன். சரிங்கக்கா. அப்படியே ரோசப்பட்டு காசை கொடுத்துருவாளுகோ. இந்த வளரு மாமியாருக்குலாம் தெரிஞ்சால் என்ன வேச்சு பேசும். அவள் வளர போய் நானே 4 திட்டிட்டு வரேன். இங்கே போயிடுச்சு அந்த அக்கா. என்னமோ ₹1,00,000 கொடுத்த மாதிரி தான் இந்த அக்கா பேசிட்டு போகும். ஒரு 1500 நம்ம கொடுக்க மாட்டோமா? அதானே, நான் எடுத்த சேலை இருக்கிற 400 ரூபான்னு வெறும் 150 ரூபா தான். ஆன்லைனில் பார்த்தேன். சரி, நம்ம வீடு தேடி வராங்களே, வியாபாரம் கொடுக்கலான்னு தான் சுந்தரி கொடுத்தேன். இனிமேல் அந்த ஆள்கிட்ட புடவே எடுக்கக்கூடாது. அதானே, என்கிட்ட வேறு காசு இல்லை. வர புதன்கிழமை வேறு எங்கேயாவது போயிடணும். பேசாமல் பொள்ளாச்சி மாசனியம்மன் கோயிலுக்கு போயிடலாமா? அதானே, 150 ரூபா சேலைக்கிறதுக்கு நான் 400 ரூபா கொடுக்கணும். அந்த 400 ரூபா இருந்தால் நம்ம பஸ்ஸு பிடிச்சி போயிட்டே வந்துடலாம் மாசாணியம்மன் கோயிலுக்கு. சரி, நீ பழத்தை கொண்டா. நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்து போட்டு எங்கள் வீட்டுக்கிட்ட சொல்லி வச்சிட்றேன் இப்போவே. அதுக்கப்புறம் போகும்போது சொல்லுவேன்னு அதுக்கு ஒரு வம்பு வரும். சரி, இந்தா நானும் போய் அப்படியே வளர்கிட்ட சொல்லிட்டு போயிடுறேன். சரிடி அனிதா, பாய். அனிதா, மறிகுழந்துக்கும் சொல்லிடு, அவளையும் கூட்டிகிட்டு போவோம். சரி, சொல்லிடுறேன். பொள்ளாச்சி போய் தண்ணீர் ஒரு ஆட்ட ஆடிட வேண்டியதான்.